திவ்யா சத்யராஜ், கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ். நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும் முகம் மட்டுமே. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அந்த அம்மா சொல்லுது, எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றது வெக்கம், கேவலம், அவமானம். பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. When there is justice, there's always strength and courage. நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. I stand with உதயண்ணா. வெல்வோம், நாளை நமதே. நீயே ஒரு அல்டாப்பு, உன் குடும்பம் எவ்வளவு பெரிய உல்டாப்புன்னு எங்களுக்கு தெரியும்ல. பேசுறது வந்து நீங்க தவறு இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேங்க. எல்லாம் ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு சிங்கு நடத்திட்டு என்கிட்ட வந்துக்கிட்டேன். மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு. இல்ல கிடையாதுங்க, கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. அந்த ஒரு வார்த்தை வந்து தவறாவே இல்ல, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்க. இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. இல்ல பெண்கள் எல்லாம் பாதிக்குது இந்த ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பா ஒரு பெண் நடிகை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரோட பேரையுமே யூஸ் பண்ணலைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக மொத்தத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நீங்க எப்படி கேட்டாலும் சரிடா, என் வாயில இருந்து இல்லங்கிறது மட்டும் தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அழகா பேசுறாங்கல்ல. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எங்க இல்லன் தலைவரை, எங்க எதிர்க்கட்சி தலைவரை வந்து பயத்தின் காரணமாக தாவேக அரசு வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. கண்டிக்கத்தக்கது கூட விட்டுறலாங்க. அடுத்து அவனு சொன்னாங்க இருங்க, அதான் ஹைலைட். இது ஜனநாயக அடக்குமுறை மட்டும் இல்ல, ஒருத்தவங்க அவங்களோட கருத்தை பதிவு பண்றதுக்கும் அவங்க மேல பொய் வழக்கு போடுறதுமே இந்த தாவேக அரசு தன்னுடைய ரெகுலர் செயலுங்க. நீ சொல்லாத மூடு, நீ மூடு, நீ மூடு. என்ன ஒரு கேவலமான காமெடி இது. இதுல ஜூலிக்கே டப் கொடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து பேசியிருக்காப்ல, அதையும் கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாட போறது சிரிச்சா போச்சே. ஏதோ பெண்ணை குறித்து நாங்க வந்து தவறா பேசிட்டோம், பெண் அரசியல் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி அதை பத்தி பேசுறதுக்கு ஆதவர்ஜனுக்கு இவ்வளவு கூட தகுதியே கிடையாது. டேய் கொலை வெறியில இருக்கேன், மரியாதையா வெளியே போயிரு, இல்லைன்னா தொங்குறத அறுத்துருவேன். எந்த பெண்ணை பத்தி பேசினாங்க அந்த வீடியோல காட்டுங்க. பாரு உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேக்குறான். இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? போடா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருந்தா அந்த வீடியோவை காட்டுங்க, இல்ல நீதிமன்றத்துக்கு போங்க, அங்க தண்டனை வாங்கி கொடுங்க. நீதிமன்றத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க தீர்ப்பு, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கே. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது உங்க ஒப்பங்க ஓத்தாங்க அம்மா எல்லாம் லூசுன்னு. இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு மண்டையில கொட்டினாங்க. அப்ப கூட புத்தி வரல அவங்களுக்கு. பாவத்தை இந்த மனுஷன் வீடியோ மட்டும் தான் பார்க்கலன்னு பார்த்தா கேஸோட அப்டேட் கூட தெரியாம தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரா. நீதிபதி ஒன்னும் இது ஒரு கேஸே இல்ல, இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்கல. அவரை விசாரிச்சுட்டு இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, ரிமாண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதை அவங்க சொல்றதுக்கு முன்னாடி தமிழக அரசுடைய வாதமே என்னவா இருந்துச்சு, நாங்க அவரை அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் கூட்டு வரல, விசாரணைக்கு தான் கூட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா ஒண்ணுமே புரியலையே. நீதிமன்றத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க தீர்ப்பு, அதை முதல்ல படிச்சு தொலை போட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காம என்ன கேஸ், என்ன வீடியோ, என்ன பேசிருக்காரு, என்ன அப்டேட், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும். கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. அவரு ஆதவர்ஜனுக்கு வந்து கரண்ட் இஷ்யூ பத்தி தெரியல, அவங்களுக்கு தான் அரசியலே புரிதல் இல்ல. காவேரி இஷ்யூ இருக்குல்ல, அதுல பேர்ல காவேரின்னு இருக்கறனால அது ஒரு பெண்ணு நினைச்சுக்கிட்டாரு. ஐயா ஆதவர்ஜுனன் அது ஒரு பெண்ணோட பேர் கிடையாது, அது நதி நீர் இருக்கு பாத்தியா அதோடைய பேரு. இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்குலாம் அந்த நீர்லாம் எங்க இருந்து தெரியுமா, காவேரி நீர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். இது உங்களுக்கு கரண்ட் இஷ்யூ பத்தி தெரிஞ்சாதானே, உங்களுக்கு வன்மத்தை பூசியே பழகிட்டீங்க. தயவு செய்து அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பெண் பேர் கிடையாது சரிங்களா. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற அவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. மொத்தமா திமுகவையும் திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களையும் செய்யறதுக்காக இன்னைக்கு சட்டம் பண்றோம். இல்லங்க, நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய சட்டம் பண்றோம். குறுக்க மறுக்க யாராவது வந்தீங்கன்னா செய்யப்படுவீர்கள். ஆட்சி மாற்றம் வந்தவர்களது அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை, மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஸ்டிக்கர் என்ற வார்த்தை யாருக்காக உருவானது, எப்படி உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும்.
அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். உண்மையிலேயே அந்த எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் நலனில் அக்கறை இருந்ததுன்னா உனக்கு திட்டம் தொடர்றது முக்கியமா அல்லது உன் கட்சி பேர் இருக்கிறது முக்கியம்? அரசு பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு ஒரு கட்சியோட தலைவரோட பேரை வச்சீங்கன்னா காலம்பூரா அந்த கட்சி தான் அறுவடை பண்ணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு வச்சுங்க நீங்க, அது என்ன கலைஞர் பேரு உங்களுக்கு? திமுக சொந்த அறக்கட்டளை இருந்தா கொடுக்குறாங்க, அரசாங்கத்தோட பணம். அசிங்கமா கேட்போம், கேவலமா கேட்போம். அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஒத்த குரல்ல வந்துட்டு கேட்கறது என்னன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேக்குறாரு. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதனால ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கறத அவங்க வந்து ஒரு வெங்காயமும் கிடைக்காது. சொல்லிருக்காங்க. அது கரெக்ட் அவர் சொல்றது. ஆனா நடைமுறையில ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போறது கிடையாது. ஒருவேளை டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறதுக்கு இப்பல இருந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்களா? ப்ரிப்பேர் ஆகுறாங்க, அதுதான் உண்மை. டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்குவதற்கு திமுக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. பிஜேபியோட நெருங்குவதற்கு அதை முதல் நிகழ்வாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அது ஒன்று. அதுவும் விஜய் கவர்மெண்ட் வந்தோடனே பிஜேபி பக்கம் நெருங்க ஆரம்பித்து விட்டது திமுக. ஏன்னா இங்கே மாநில அரசோட நெருக்கடியை வந்து தப்பிக்கணும்னா மத்திய அரசிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல் சமயத்தில் வந்துட்டு அந்த டீலிமிட்டேஷன் டிராஃப்டை கிழிச்சு போட்ட திமுக இப்போ மட்டும் எப்படி ஒத்துக்கும்? ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், டிவிஎஸ்சி வீட்டு கதவை தட்டுது, மகனையும் கைது செய்கிறதுக்கு போலீஸ் வந்து வீட்டுக்கு வருது, மகனோட வீட்டுக்கு வருது. நாளைக்கு இன்னும் மேலே கூட ஏறி வரலாம் காவல்துறை. பல மந்திரிகள் இன்றைக்கி ரேடாரில் இருக்காங்க. இந்த பக்கம் ஈடியும் வெயிட் பண்ணிட்டு. எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? மூஞ்சில 39 பண்டு தெரியுது, மூடுங்க வாய. எங்க பசங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாதத்தை கேட்டு பெற்ற வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். நீ எப்ப வந்த? எந்த டிவியை பார்த்தாலும் உங்களை பத்தியே ஆகா ஓகோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்பா வீட்டுல இருக்க முடியும்? அதான் வந்துட்டேன். அவரு மகனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போதும் அவர் அப்பாவும் போய் பார்க்கல. இதுக்கு ஹானரபிள் அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் சொல்லி அழைக்கிறோம்னா அவங்க ஒரு ஹானரபிளான பர்சனா இருக்கிறதுனால அப்பா தந்தைக்கு என்ன கடமை ஆற்றணும், ஒரு மகன் அப்பாக்கு என்ன கடமை ஆற்றணும், அந்த மாதிரி பல கடமை. ஆமா, இவங்க அப்பா பெரிய சுதந்திர போராட்ட வீரரு. அந்த போராட்ட வீரருக்கு பிறந்த இவர் வந்து தமிழ்நாட்டை காக்க வந்து பெரிய தியாகி. தொடர்ந்து இன்னைக்கு முழுக்க காவேரி சொன்னாரு. இது யாரு அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காருன்னு பார்த்தா திரும்ப திமுக. இன்னைக்கு காவிரியில தண்ணி வராம போனதுக்கு ஒரே குற்றவாளி திமுக ஆட்சி தான். வேற யாரு? நான் தான். நான் மறைந்த தலைவர்களை எடுத்து அவங்க பண்ணதை வந்து இப்ப பேசுன்னு கூட அவங்களை டிஃபேம் பண்ண விரும்பலன்றது அவர் சொல்றது. அப்ப அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஆனா வந்து சிலது வரலாறு மாற்ற முடியாதுங்க. அது நடந்தது 1969 அவங்க கட்டார் மச்சான் கேட்டா ஆமா, காமராஜர் காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு இந்திரா காங்கிரஸ் கூட கை கோத்துக்கிட்டு அதுல அந்த எலெக்ஷன் அலையன்ஸ்க்காக விட்ரா பண்ணாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.